வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. சிக் த பிக் வித் அஸ். நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை சீரியஸாக பார்த்துட்டு இருக்கோமா? அதில் 11 வீடியோ முடிச்சாச்சு. இது 12வது வீடியோ. இதில் 50 கொஸ்டின் ஃபுல்லாக 4 ஆப்ஷனையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சந்திப்பிழையா தான் இருக்குது. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். அந்த பணமுடிப்பு சொந்தமாகும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, மாட்டை தழுவும் அப்படிங்கும்போது அங்க இத்து வருமா வராதா? என்ன விதி சொல்லியிருக்கோம்? முதல் வரியை வந்து என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா நிலைமொழி எடுத்துக்க சொல்லுவோம். வருமொழி வந்து எடுத்துக்குவோம். வருமொழியில முதல் எழுத்து க, ச, த, ப. இந்த வரிசையில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். அப்போ கசதப்பு வரிசையில தா வரிசை வந்துருச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி அதோட வாய்ப்பாடு ஏதாவது இருக்கணும். அதாவது வல்லினமிகாருக்கான ஒரு வாய்ப்பாடு இருக்கணும். அப்போ வந்து டைங்கிறத பிரிப்போமா? டைங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா இட்டு பிளஸ் ஐன்னு வருமா? அப்போ ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை வரி. அப்போ இரண்டாம் வேற்றுமை வரியில வல்லினமிகும். அப்போ இது சரி. ஓகேங்களா? இங்கெல்லாம் வந்து எதுவுமே வந்து கரெக்டாக வரல. வருமொழியில வந்து கசராப்பு வரிசை வரல. இங்கே வரிசை வந்திருக்கு. இங்கே கசராப்பு வரிசையில பா வரிசை வந்திருக்கா? பா வரிசை அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த இத்து பிளஸ் அ. அப்போ அகர இகர ஈற்று அப்படிங்கிற போதே அங்க என்ன வரும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வல்லினமிகும். அப்போ இங்க வந்து வல்லினமிகலாம். பணமுடிப்பு சொந்தமாகும். பணமுடிப்பு சொந்தமாகும். இப்போ வந்து இங்க சா வரிசையில சோ வந்துருச்சு. சா வரிசையில சோ வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இப்போ பிளஸ் ஊ. இந்த மாதிரி இடத்துலையும் சில இடங்கள்ல வல்லினமிகும். அப்போ இதுதான் சரி, இது தவறு. இங்க வந்து எதுவுமே வரல. அப்போ இங்க வராது. ஓகேங்களா? அடுத்து தமிழ் மக்களின் வீரத்தை தைன்னு வந்துருச்சு. அப்போ கண்டிப்பா என்ன வரும்? இச்சு வரணும். அப்போ இங்க வரல அப்படின்னாலே இது தூக்கி வரணும். அப்படி இதுதான் ஆன்சர். அப்போ ஒன்னும் நாளும் சரி. ஒன்னும் நாளும் சரி. வினைமுற்றை வினையாணையம் பெயராக மாற்றுக. வினைமுற்றுனா என்ன? பெற்றார்னு வந்தா வினைமுற்று. சரிங்களா? அதுவே வினையாணையம் பெயர்னா பெற்றவர் அப்படின்னு வந்தா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வினையாளரின் பெயர்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்களே, ஊட்டமிகு உணவு உண்டார் அவர் நீண்ட நாள் பெற்றார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க ஊட்டமிகு உணவு உண்டார்னு இருக்குல்ல, இந்த உண்டாருங்கிறது வினைமுற்று. இந்த வினைமுற்று என்ன மாற்றி சொல்லியிருக்காங்கன்னா வினையாளரின் பெயராக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ அது என்னவா மாறும்? உண்டவர்னு மாறும். உண்டதால்னு வராது. உண்டதால்ங்கிறது வந்து வினையாளரின் பெயர் கிடையாது. உண்டுங்கிறது வினையாளரின் பெயர் கிடையாது. உணவாள்ங்கிறது வினையாளரின் பெயர் கிடையாது. அப்போ ஊட்டமிகு உணவு உண்டவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கர்நாடகம், கேரளா, ஆந்திரா. இலங்கைங்கிறது இந்தியாவே இல்லை, அதனால அதுதான் பொருந்தா சொல். அடுத்து ஒரு பொறுத்துக, எதிர்ச்சொற்களை பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. எளிது அப்படின்னா அரிது. ஈதல், ஈதல் அப்படின்னா என்ன வரும்? ஈதல் அப்படின்னா ஏற்றல். அந்நியர் அப்படின்னா உறவினர். இரவலர்னா புறவலர். இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு சீரீஸ்ல பார்த்தாச்சு ஆல்ரெடி. இந்த கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்போ இந்த கொஸ்டினோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். புதுமணல் என்பதன் எதிர்ச்சொல் புதுமணல். புதுமணல்னா அப்போ பழைய மணல். பழமணல், பழமணல். எதிர்ச்சொல்லை எடுத்துருக்க. இயற்கை, இயற்கையோட எதிர்ச்சொல் என்ன? செயற்கை. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. சரிங்களா? இதுவே இங்க செழுமைன்னு வந்திருக்கா. செழுமைன்னு வந்தா அங்க வந்து என்ன வந்திருக்கணும் அப்படின்னா செழுமை இல்லாததுன்னு வந்திருக்கணும். வலிமை, வலிமைனா அப்போ வந்து அங்க வலிமை இல்லாதவர்னு வந்திருக்கணும். இதை பார்த்தாலே உங்களுக்கு கண்டுபிடிச்ச முடியும். சரிங்களா? எதிர்ச்சொல்லா இல்லையாங்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் நல்லா பார்த்துங்க. பிரித்து எழுதுக. துயின்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்தலில் கிடைப்பது துயின்று இருந்தார். துயின்று, இந்த ரீ தான் பிரிக்க போறோமா? இரு பிளஸ் இ. அப்போ இங்க இருந்தார்னு இருக்கும். அப்போ இந்த ஈ இதோட சேர்ந்து இருந்தார்னு மாறிடும். இருந்தார்னு மாறிடும். இந்த பக்கம் என்ன இருக்கு அப்படின்னா துயின் இருன்னு இருக்கும். அப்போ நிலைமொழியில கடைசி எழுத்து மெய்யெழுத்தா இருந்துச்சுன்னா அதோட என்ன சேரும்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இரு பிளஸ் உகரம் சேரும். உகரம் சேர்ந்தா அப்போ துயின்று. துயின்று, துயின்று பிளஸ் இருந்தார்.
அப்போ ஆன்சர் துயின்று பிரசிருந்தார். எங்க இருக்கு? துயின்று பிரசிருந்தார். அடுத்து விடை வகைகள். விடை வகைகள் வந்துருச்சுங்களா? நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும் என்று உரைப்பது. நீ சாப்பிடவில்லையா என்பதற்கு சாப்பிட்டால் தூக்கம் வரும். அப்போ வந்து வரப்போ சாப்பிட்டா தூக்கம் வந்துருங்கிறது தெரியும். ஆனா அது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். அப்போ வருவதுனா உருவதுனா வருவதுன்னு அர்த்தம். உருவதுனா வருவது, வருவது கூறல் விடை, இல்ல உருவது கூறல் விடை. ஓகேங்களா? அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். இங்க பாருங்க, அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்காங்களா? இங்க நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் டெக்னாலஜி சார்ந்த கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் எக்கனாமிக்கல் சார்ந்த கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போதே அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள்னு சொல்லி கொடுத்த மாதிரியே நமக்கு இந்த டைம் குரூப் 4 மாற்றி கேட்பாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ரெடி ஆகிக்கணும். ஃபோல்டர், ஃபோல்டு பண்ணி வைங்க. பேப்பரை ஃபோல்டு பண்ணி வைங்கன்னா மடிச்சு வைங்கன்னு அர்த்தம். அப்போ மடிப்புத்தாள் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையிலிருந்தே இதை பிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? கோப்னா ஃபைல். கோப்னா ஃபைலா? அதுக்கப்புறம் இது லப்பர் ஸ்டாம்பு. லப்பர் ஸ்டாம்பு. சரிங்களா? அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல். வாக்கிய அமைப்பினை கண்டெழுதல். தோசை வைக்கப்பட்டது. தோசை வைக்கப்பட்டது. படு பட்டது, படு பட்டது, உன் பெரு, ஆயிற்று போயிற்று ஆனது. ஆயிற்று போயிற்று போனது. இதெல்லாமே என்ன தொடர்னு சொல்லியாச்சு? செயற்பாட்டு வினைத்தொடர்னு சொல்லியாச்சு. அப்போ செயற்பாட்டு வினைத்தொடர் இது வந்துடும் கண்டிப்பா. அடுத்து பத்தியை படிக்க சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடன் தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே வர அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூடி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சுதான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு. இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். சரிங்களா? இப்போ இதான் கதை. இந்த கதையில இன்னொரு விஷயம் சொல்றேன். இது புக்ல இருக்கா? இப்போ பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னு ஒரு கான்செப்ட் நம்ம கொடுத்துருப்பாங்க. நீங்க பாருங்களே, வச்சுத்தான். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? வித்திட்டு. இந்த மாதிரி இடத்துலலாம் இப்போ எங்க இருந்து பேச்சு வழக்கா எழுத்து வழக்கா மாத்துறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் பேச்சு வழக்குல இருந்து எழுத்து வழக்கா மாத்துறாங்க. அப்போ இந்த பாடம் எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த பாடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இங்க இருக்கிற பேச்சு வழக்கு எல்லாமே எழுத்து வழக்கா நீங்க மாத்திக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டுபிடிக்கணும் போது இதையும் சேர்த்து கண்டுபிடிச்சுக்கணும். காமராசர் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் யார்? சிறுவன், சிறுமி. சரிங்களா? கரெக்டு. அடுத்து இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது. அவங்க ஏழ்மையா இருந்திருக்காங்க. ஏழ்மை பண்புதான் விளக்கும். ஓகே. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் எப்படி இருந்தது? மனம் நெகிழ்ந்தார் இருந்துச்சு. அதுவும் ஈஸி தான். அதுக்கப்புறம் சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசர் வீட்டிற்கு வந்தனர்? தேர்வுக்கு பணம் கட்ட. ஓகே. மறுநாள் குழந்தைகள் எதை கொண்டு வந்தனர்? ரசீதை பெற்று கொண்டு வந்தனர். ஓகே. பற்றுச்சீட்டு. ரசீதுனா பற்றுச்சீட்டு. இது கூட நமக்கு ஒரு கொஸ்டினா மாற்றலாம். ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு. எங்கெல்லாம் சிலபஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சிலபஸ் விடாம படிக்கிறது தான் நம்ம சக்சஸ் ஆகிறதுக்கான ஒரே தாரக மந்திரம். ஒருமை பன்மை பிழையற்றதை கண்டறிக. மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வந்திருக்கணும், கொண்டதுன்னு வந்திருக்கும். கொண்டதுங்கிறது ஒருமை, மேகங்கள்ங்கிறது பன்மை. அப்ப தப்பா? அப்ப எது கரெக்டா வந்திருக்கு? மேகம் சூழ்ந்து கொண்டது, இது கரெக்ட். இங்கேயும் ஒருமை வந்திருக்கு, இங்கேயும் ஒருமை வந்திருக்கு. சரிங்களா?
அப்போ இங்க வந்து என்ன வந்திருக்கணும், மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வந்திருக்கணும். அப்போ இதையும் சேர்த்து இல்லைங்க, அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து கீழ்காணும் தொடர்களில் தன்மை ஒருமை தொடரை காண்க. தன்மை ஒருமைன்னு கேட்டாங்க. அப்போ தன்மைனா நான், ஓகேங்களா. இங்க வேற எங்க நான் இருக்கு, இங்க நான் இருக்கு. ஆனா இங்க என்ன வந்திருக்கு, ஒருமை கேட்டிருக்காங்க. அல்லேன் அப்படிங்கிறது ஒருமை, அல்லோம் அப்படிங்கிறது பன்மை, அப்ப இது வராது. இப்படி கூட ஈஸியா கண்டுபிடிக்கலாம், சரிங்களா. இங்க பாருங்க, நாம் அல்லோம் அப்படின்னா இங்க என்னத்தையும் வந்திருக்கு, தன்மை பன்மை வந்திருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா இதுதான் ஆன்சர் எழுதிருக்கணும். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. நான்கிறது ஒருமை, நான்கிறது தன்மை, ஒருமைக்கு அல்லைன்னு வந்திருக்கு. இங்க வந்து இருக்கு நாம்ங்கிறது தன்மை, அதே அல்லோங்கிறது பன்மை. அப்ப அதுக்கு வந்து ஆன்சரா இதுதான் வரும், சரிங்களா. அவ கண்டுபிடிச்சு போடும்போது ஈஸியா போட்டுடலாம். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லையா, அன்றா, அல்லவா, அல்லைனா. அல்லைன் வராது, அல்லைங்கிறது வந்து அது வந்து முன்னிலையில வரும், படற்கையில் வரும், சரிங்களா. இங்கேயும் வராது, இதுவும் வராது, இதுதான் வரும். மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்றுன்னு வந்திருக்கணும், சரிங்களா. இதெல்லாமே வந்து தன்மை பன்மையில வந்துடுறது, இதுவும் அப்படிதான் வரும். அன்று அப்படிங்கிறதா சரியானது. தவறான பொருத்தம் இது. திங்கள் அப்படின்னா மாதம், கரெக்ட். திங்கள்னா மாதம், நிலவு இதெல்லாம் வரும். ஓடு மேற்கூரை, கரெக்ட். அறம்னா ஆயுதம், அறம்னா ஆயுதம். நகை அப்படின்னா மெய்ப்பாடு கிடையாது, அப்போ ஆன்சர் சி தான் ஆன்சர். நகைனா புன்னகை வரலாம். சரியான பொருத்தம், சொல்லும் பொருளும் சரியா எங்க பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, யாக்கை அப்படின்னா உடம்பு, உடம்பு. சேக்கைனா படுக்கை, இங்க பாத்தீங்களா, யாக்கைனா உடம்பு, சேக்கைனா படுக்கை. நல்ல கொஸ்டின் இதுதான். பிணித்துனா கட்டி, அதுக்கப்புறம் வாய்ந்தக்கு என்ன சொல்லுவதுன்னு பாத்துங்க, சரிங்களா. சொல்லை ஏற்புடைய பொருளுடன் பொறுத்துக. மயிலுறுத்த அப்படின்னா மயங்க செய். இங்க கீழேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. அருகுறனா அருகில், கரெக்ட். லயத்துடன சீராக. மாளாத அப்படின்னா தீராத. இதுக்கு நிறைய இதுக்கெல்லாம் ஆன்சர் எழுதிங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிழையற்ற தொடரை அறிக. செலியன் விளையாட வந்தது, இதுல வந்து திணை மரபு தப்பா இருக்கு. கண்ணகி மதுரையை எரித்தான், இங்க வந்து பால் வந்திருக்கு. மாடலன் நேற்று வந்தான், மாடலன் ஆண்பால், வந்தான்ங்கிறது ஆண்பால், அப்ப இதுதான் கரெக்ட். செல்வன் பாடங்களை படித்து வந்தான்னு வந்திருக்கு. அப்ப இங்கே வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா பால் வந்திருக்கு. அப்ப ஆன்சர் எது, ஆப்ஷன் சி. மரபு சொற்களை பொறுத்துக. கிளி பேசும், மயில் அகவும், ஆந்தை அலரும், சேவல் கூவும். அவ்வளவுதான் ஆன்சர் என்ன, 2, 3, 4, 1. பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு. இது ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின். புறநானூறு இது புக்லயே இருக்கு, நிறைய டைம் ரிப்பீட் ஆன கொஸ்டின். ப்ரீவியஸ் கொஸ்டின்லயே நிறைய டைம் கேட்டிருக்காங்க. தூது இலக்கியம் வேறு எந்த பெயரால் அழைக்கப்படுகிறது? தூது இலக்கியம்னா சந்து இலக்கியம் சொல்லுவாங்க, தூதுனா சந்து இலக்கியம் சொல்லுவாங்க. 96 வரை சிற்றிலக்கியங்கள் ஒன்று அப்படின்னு இதை சொல்லுவாங்க. மக்கள் கூட்டுப்பெயர், மக்களோட கூட்டுப்பெயர் என்ன அப்படின்னா இது இங்க என்ன வந்திருக்கும், ஆட்டு மந்தைன்னு வந்திருக்கும், சரிங்களா. இங்க வந்து என்ன இருக்கும், மக்கள் கூட்டம், கரெக்டு. இங்க வந்து கற்குவியல்னு வந்திருக்கலாம், சரிங்களா. இங்க வந்து விண்மீன் திரள்னு கூட சொல்லலாம், விண்மீன் திரள். அப்போ ஆப்ஷன் எல்லாத்தையுமே நீங்க வேற இதுக்கான கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க பழகிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாமுக்கு நிறைய ப்ரிப்பேர் ஆன மாதிரி, இல்லைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் டவுட்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிரும். அதனாலதான் சொல்றேன், 4 ஆப்ஷனுக்கும் கொஸ்டினா வந்து மேக் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க பாருங்கன்னு சொல்றேன். பொருத்தமற்ற தொடரை அறிக. அவரை கொத்தாய் தான் காமிச்சிருக்கும். குலையா முந்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அப்போ முந்திரி குலையா தான் இருக்கும்.
வைக்கோல் கற்றை கற்றையாக கட்டி வைத்தனர். கற்றையாகனா வந்து வைக்கோலை வந்து அதை இது பண்ணி போர்ல அடிப்பாங்கல்ல, அப்போ வந்து கற்றையாக தான் கட்டி வைப்பாங்க. மக்கள் குவியல் குவியலாக, மக்கள் குவியல் குவியலாக இங்க வராது சரிங்களா. கற்குவியல் குவியலாக வேணா வரலாம். மக்கள் கூட்டம் கூட்டமாக, மக்கள் கூட்டம் கூட்டமாக முடிஞ்சுங்களா. கூட்ட கூட்டமாக, அணி திரண்டனர், திரண்டனர் எது வேணாலும் போட்டுக்கலாம். தகுந்த சொல்லை தேர்ந்தெடு. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையுடைமை. பொறையுடைமை அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் சரிங்களா. பொறையுடைமை அப்படின்னா பொறுத்து கொள்வதை பொறுத்து சரிங்களா. பிறர் நமக்கு செய்யும் தீங்கினை பொறுத்து கொள்வது பொறை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். டேஸ் விலங்கிடம் பழகாதே, கொடிய விலங்கிடம் பழகாதே. பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். நல்ல, இனிய, பெரிய, அப்ப கொடியதான் வரும். கொஸ்டின் 80. சரியான கைச்சொல்லை தேர்ந்தெடு. பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். பேசஞ்சர் நேம் ரெக்கார்டுன்னு சொல்லி போட்டிருக்கோம். பேசஞ்சர் தான் பயணியர். பயணியர் எல்லாத்துலயும் வருது. ஓகே. நேம்னா என்ன? நேம்னா பெயர்னு நமக்கு தெரியுங்களா. அப்போ பெயர் வரதான் நமக்கு கண்டிப்பா வரணும். அப்போ ரெக்கார்ட்னா பதிவு. அப்போ ஆன்சர் சி. ஓகேங்களா. பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கா. அடுத்து இரிகேஷன். இரிகேஷன் அப்படின்னா என்ன? பாசனம். இரிகேஷன் அப்படின்னா பாசனம் சரிங்களா. அதுக்கப்புறம் நிலப்பகுதி அப்படின்னா இது வந்து லேண்டை குறிக்கும். இதுவே வந்து காப்புரிமைனா பேட்டன்ட் ரைட்டு. பேட்டன்ட் சரிங்களா. பேட்டன்ட்னு குறிக்கும். பப்பட்டி, பப்பட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பொம்மலாட்டம். இதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்கு. எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிறதா அப்படியே கொஸ்டினா மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு 2004. ஓகே கரெக்டு. உலக மொழிகளில் மூத்த மொழி வந்து தமிழ். இதுவும் கரெக்டு. அதுதான் நமக்கு வந்து செம்மொழி மாநாடு வந்து அப்பதான் நடத்தியிருப்பாங்க. அதாச்சும் இதை அறிவிச்சதுக்கு அப்புறம் செம்மொழி மாநாடு நடத்தியிருப்பாங்க. இப்போ செம்மொழியாக இருக்க தகுதிகள்லாம் வந்து நம்ம வந்து தேவனைய போனவரே கொடுத்துருப்பாரு. அதுல நம்ம தமிழ் மொழி தான் ஃபர்ஸ்டா இருக்கும். தமிழ் மொழி தான் இந்திய மொழிகள்ல முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா. கிரேக்கம், ஹிப்ரு, லத்தீன், சீனம், அதுக்கப்புறம் தமிழ், இதுல எல்லாமே வந்து எந்த மொழி வந்து இன்னும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் மாதிரியும் உயிர் போட இருக்கு அப்படின்னா அது தமிழ் மட்டும்தான். அதனாலதான் தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து ஈஸியா கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம். அடுத்த வருஷமே சமஸ்கிருதம் 2005 கொடுத்துருப்பாங்க. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று. நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். ஓகே. காரணம். நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் அறநூல்கள் விளக்குகின்றன. இதெல்லாம் அறநூல் தொடர்பான செய்திகள்ல கூட இப்படி கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. எது இன்னா நற்பது, இனியவை நற்பது. இன்னா நற்பதுனா என்ன? எதெல்லாம் துன்பம் தரக்கூடிய செயல்களோ அதை சொல்லும். அதுவே இனியவை நற்பதுனா எதெல்லாம் வந்து நல்ல செயல்களோ அதை வந்து சொல்லும். இது மாதிரி அறநூல்கள் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400 இதெல்லாமே என்னென்ன கருத்துக்களை சொல்லுது, சிறுபஞ்ச மூலம் என்ன கருத்துக்கள் சொல்லுது, இதெல்லாமே நமக்கு சிலபஸ் இருக்கு. அப்ப அறநூல் தொடர்பான செய்திகள்ல இருந்து நம்ம கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. குரல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. வனம் அப்படின்னா வனம்னா என்ன? காடு. வானம் அப்படின்னா விசும்பு சரிங்களா. அப்போ கான்னா காடு, கான்னா காடு, முழினாலும் காடு தான். சரி, முறினா காடு வரும்னு நினைக்கிறேன். அந்த காடுக்கு நிறைய பெயர்கள் கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அசும்புனா வானம் சரிங்களா. விசும்புனா வானம். அசும்புனா பூமி, பூமியை குறிக்கும், இல்லைன்னா நிலத்தை குறிக்கும் சரிங்களா. குரல் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. மலை, மாலை. மலைனா சிகரம், மாலைனா சிறுபொழுது சரிங்களா. கீழ்கண்ட சொற்களில் வேகமாக நடத்தல் கூரையாக பயன்படுத்தும் பொருள் என்பதை குறிக்கும் சொல்லை கண்டறிக. வேகமாக நடத்தல் ஓடு, ஓடு. ஓகே, கூரைக்கு ஓடு வரும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வைப்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் வரும். அதே நேரத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஈஸியான கொஸ்டின்ஸ்லயும் நமக்கு ஆன்சர் தெரியாத அளவுக்கு ஆன்சர்ஸ்ல இருக்கிற ஆப்ஷன்ஸை மாற்றி வைப்பாங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருபொருள் தருக. ஒரு சொல்லால் நிரப்புக. மழலை பேசும் மொழி. மொழி இங்க படிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் மொழி அப்படின்னு. செப்புதல், இந்த சொல் இதெல்லாம் வராது. இனிமை தமிழ் மொழி எமது. இனிமை தமிழ் மொழி எனது. இருபொருள் கொண்ட ஒரு சொல்.
நீ அறிந்ததை பிறருக்கு சொல். நீ அறிந்ததை பிறருக்கு சொல்லணும். கரெக்ட். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். அதாவது ஒரே ஒரு எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பொருள் ஓரெழுத்து ஒரு மொழியில மட்டும்தான் இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து நிற்பது என்னன்னு சொல்லி வந்துடும், சொல்லுன்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அழகாக. ஊர்தி டேஷ் சென்றது, அழகாக சென்றதுன்னு போட்டு பாருங்க, வரல. காலம் அழகாக ஓடுகிறது. காலம் எங்கேயாச்சும் வேகமாக ஓடுகிறது சொல்லலாம். சரிங்களா? இங்கேயும் ஊர்தி வேகமாக சென்றதுன்னு கூட போட்டிருக்கலாம். சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. சூப்பர். சங்க இலக்கியம் வாழ்க்கையை அழகாக காட்டுகிறது. சங்க இலக்கியம் 26,350 அடி, அதான் சங்க இலக்கியம் நமக்கு. சரிங்களா? சங்க இலக்கியம் நமக்கு என்னது? வாழ்க்கையை அழகாக காட்டும். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க தமிழ்ல. அதனால அப்பயே வாழ்க்கைனா இப்படிதாங்கிறத வகுத்து சொல்லியிருக்காங்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பெண்ணும் ஆணும் பெண்ணும் சமம். பார்த்தோடனே கண்டுபிடிச்சலாம். ஆணும் பெண்ணும் சமம், இதுதான் வரும். இங்க என்ன வரும்? இதுக்கு கூட போடலாமே. ஆயர் ஆய்ச்சியர். ஆயர் ஆய்ச்சியர். சேவலும் கோழியும் கூட போடலாம். சேவலும் கோழியும் பறவைதான். தாய் தந்தை டேஸை ஐயை என்பர். இதுக்கு என்னன்னு தெரியல, பார்த்துக்கலாம். சரியான இணைப்பு சொல் இது. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். படிக்கும் போதே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ரொம்பலாம் கஷ்டமாலாம் இருக்காது. இதை படிச்சு பார்க்கும்போது நம்ம சப்கான்சியஸாகவே நமக்கு தெரியறதா ஆன்சராக இருக்கும். ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிச்சு மட்டும் திருப்பி பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதான் மேபி ஆன்சராகவே இருக்கும். சரியான இணைப்பு சொல் இது. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கு. ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா அப்படியே எடுத்து கொஸ்டினை கொடுக்குறாங்க. ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஸ்கூல் புக்கில் இது ஒரு துணைப்பாடத்தில் இருக்கும். அப்போ துணைப்பாடத்தில் இருக்கிற ஏனெனில் ஆனாலாம் அண்டர்லைன் பண்ணி படிங்க, ரொம்ப முக்கியம். நான் சொல்றதை கொஞ்சம் விளையாட்டாக எடுத்துக்காம கொஞ்சம் சீரியஸாக பாருங்க. கண்டிப்பாக அங்கிருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மலைமுகம் காணா பயிர் போல, ஏக்கம் தான். மலைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா ஏக்கம் தான். பகைமைக்கு என்ன வரும்? எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல. சரிங்களா? அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை பிறவினை செய்யவனை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கலாமா? கயல்விழி காலையில் படித்தாளா? இது தன்வினை வாக்கியம் கிடையாது. கயல்விழி காலையில் படித்தாள். இவ படிச்சா அப்படின்னா அதோட பயன் யாருக்கு போகும் அப்படின்னா கயல்விழிக்கு தான் போகும். அப்போ அது தன்வினை தான். சரிங்களா? கயல்விழி காலையில் படிக்கவில்லை, இதுவும் வராது. கயல்விழி காலையில் படிப்பித்தாள். இந்த பி அப்படிங்கிற துணைவினைகள் வந்தாலே அது என்னன்னு சொல்லிட்டேன், பிறவனைன்னு சொல்றேன். அப்போ ஆன்சர் இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்து 96வது கொஸ்டின். கவிதா பாடம் படித்தாள். இத்தொடரை பிறவினையாக்குக. கவிதா பாடம் படித்தாள். அப்ப இது என்ன தொடர்? தன்வினை. அது என்ன சொல்லியிருக்காங்க? பிறவினைன்னு சொல்லிட்டாங்க. பிறவினைனா என்ன சொல்லிட்டேன்? பி செய் பண்ணு. இந்த மாதிரி வரணும்னு சொல்லியாச்சு. அப்போ விபி எங்க வருதுன்னு பாருங்க, படிப்பித்தாள். இதுதான் ஆன்சர். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். கவிதாவால் படிக்கப்பட்டது. அப்ப இது என்ன தொடர்? செயற்பாட்டு வினை தொடர். செயற்பாட்டு வினை தொடர். அடுத்து இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இது ஸ்கூல் புக்ல இருக்கு, அடிக்கடி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. வாக்கிய அமைப்பினை கண்டிருக்கு. பந்து உருண்டது என்னது? தன்வினை தொடர். பந்து உருண்டதுங்கிறது தன்வினை தொடர். இதே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்கு. அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் புக்ல இருக்கிறத நல்லா மனப்பாடம் பண்ணிக்கீங்க. விடைக்கேற்ற வினா அமைக்க. தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் ஆகும். ஓகே, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? மேட்டுப்பாளையம். அப்ப இதுக்கு ஆன்சர் கொஸ்டின் சொல்லி பார்க்கும்போது ஆன்சர் கரெக்டா மெர்ஜ் ஆகுதான்னு மட்டும் பாருங்க. விடைக்கேற்ற வினா அமைத்தல். எனக்கு கதை எழுத தெரியும். எனக்கு கதை எழுத தெரியும். அப்போ உனக்கு கதை எழுத தெரியுமான்னு ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தா அப்ப எனக்கு கதை எழுத தெரியும்னு சொல்லியிருப்பாங்க.
இது ரொம்ப முக்கியம், இந்த பொறுத்துக்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் சேட்டலைட். சேட்டலைட்னாலே நமக்கு என்ன தெரியும்? செயற்கைக்கோள்ங்கிறது தெரியும். இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா செயற்கை நுண்ணறிவு, அவ்வளோதான். ஈஸிங்க எல்லாமே. சூப்பர் கம்ப்யூட்டர்னா மீத்திறன் கணினி. சூப்பர் சீனியர்னா என்ன பண்ணுவீங்க? சூப்பர் சீனியர். மீ மாணவர். ஓகேங்களா? இதோட இதுல இருக்கிற 100 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்த வீடியோல இன்னும் 50 கொஸ்டினை பார்த்துட்டே போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.